பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அருமையான வசனம் பாருங்க. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். கர்த்தர் நினைத்திருக்கிறதை உங்களுக்கு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எதை நமக்கு நிர்ணயம் செய்திருக்கிறாரோ அது நமக்கு நிலை நிற்கும். அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும்படியா, டெம்பரரியா இல்லை, சாதாரண விதமாக இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு அந்த ஒரு மகிமை போய்விடுவதாய் அல்ல, இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டு நாளைக்கு நமக்கு அழுகையை தருவதற்காக அல்ல. அவர் தருகிறது அது நிலை நிற்கும்படியானது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார். சரியா? அவர் தருவேன்னு நமக்கு வாக்கு தந்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன். அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்காய் சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்கள், அதுபோல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். அவர் சொல்லிட்டாருன்னா அது ஆயிடுச்சு. அவருடைய வாயினால் அவர் எதை சொன்னாரோ அதை நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும். அவருடைய இறுதித்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன். அதுபோல ஜாதிகளுடைய ஆலோசனை விருதாவாக்குவார். காரணம், ஜாதிகள் ஒரு காரியத்தை இப்படிதான் சொல்லிட்டு தீர்மானிச்சாங்கன்னா அது இல்லை. யாராவது உங்களை குறித்து இதுக்கு மேலே மேலே வரவே முடியாது, இல்லை இவளால் இதை செய்யவே முடியாதுன்னு உலகம் நம்மளோட விழுதி எழுத முடியும். அதுபோல் நம்மளுடைய சில வியாதிகளை பார்க்கும்போது, ஐயோ நான் இந்த வியாதியோடு முடிந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கவே செய்யாதுங்க. கர்த்தர் உங்களுக்காய் அவர் ஆணையிட்டு கொடுத்த தீர்க்காயுசு கொண்டு திருப்தி வருத்துகிற தேவன். அதுபோல கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அவர் எதை நிர்ணயம் பண்ணியிருக்காரோ அது மாத்திரம் நிலை நிற்கும். மீது எல்லாம் அழிந்து போகலாம். எல்லாம் இன்று காண்கிற மனுஷர்கள், பணம், பொருள், செல்வம் எல்லாம் இழந்து போகலாம். ஆனால் அவர் நிர்ணயித்தபடி மாத்திரம் நடக்கும். அன்புக்குரியவர்களே, அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.